இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி மட்டும்தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ சிக்கன், இஞ்சி பூண்டு, இதிலே வந்து 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு தேவையான பொருள் 4 தக்காளி பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம், பட்டை, லவங்கப்பூ 2, பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். புதினா தழை வந்து ஒரு கைப்பிடி, தயிர் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்போ கேஸ் பற்ற வச்சுப்போம். ஆல்ரெடி வந்து குக்கர் வச்சாச்சு. குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும். குக்கர் சூடாயிருச்சு. இதையும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கலாம். 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கப்பூ, இதெல்லாம் வந்து வாசனைக்காக தான் போடுறது. நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிடுங்க. இப்போ வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழமும் இதில் போட்டுப்போம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் இதில் சேர்த்திப்போம். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கறி வந்து சேர்த்திப்போம். நம்ம இது கூட வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். மஞ்சாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்போம். நிஜமாக நிறைய பேர் வந்து மஞ்சாத்தூள் வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணவே மாட்டாங்க. மஞ்சாத்தூள் வந்து லைட்டாக போட்டுப்போம். கூடவே வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். அதனால் இது கூடவே தயிர், லைட்டாக எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுப்போம். கழுவி எடுத்து வச்சு அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு விசில் மட்டும் விட்டுருவோம். விசில் வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். மூடி போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு
விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு.